வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க. பார்த்தோன்னா வேலைக்கு போறோம், கடவுளே நம்ம நல்லபடியா வேலையை பார்க்கணும் அப்படின்னு மகா திருக்கூட ஆபீஸுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கவிதா ஒரு பெரிய வேட்டு மகாவுக்கு வைக்கிறாங்க. பாத்ரூம் கழுவுறது தான் உன் வேலை, உன் குவாலிஃபிகேஷனுக்கு அதுதான். என்ன நீ அந்த வீட்டில் திவ்யா என்னை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிறதுக்கு நீ தானடி காரணம். நான் திருவ எப்பெல்லாம் போட்டு தள்ளணும்னு நினைச்சனோ அப்போ எல்லாம் நீ தான் கேட்டாக இடிச்சிட்டு இருந்த. இப்போ நீ பாத்ரூம் கழுவுடி, அதுதான் உனக்கு சரியான வேலை அப்படின்னு நம்ம கவிதா உழுக்கெடுக்கிறாங்க மகாவை. இந்த சைடு மகா ஆஃபீஸில் என்ன வேலை பார்க்குறா அப்படின்னு நம்ம திவ்யா சும்மா இருப்பாங்களா, திவ்யா பார்க்க வராங்க. பார்க்க வந்தவங்க கையில நம்ம மகா பாத்ரூம் கழுவிட்டு இருக்கிறது தென்படுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா யார் இந்த வேலையை என் மகாவுக்கு கொடுத்தது அப்படின்னு கவிதா கிட்ட சாடுறாங்க. கவிதாவின் மூக்கை உடைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம கௌதமுக்கும் ஒரு சரியான ஆப்பை நம்ம வச்சு விடுறாங்க நம்ம மகா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகாவை வேலையிலேயே சேர்த்துட்டோம் அப்படின்னு இந்த சைடு நம்ம திவ்யா சந்தோஷமாக இருக்க. நம்ம மகாவும் என் லைஃப்பில் இப்போ ஆஃபீஸுக்குள்ளே நான் என்ட்ரி கொடுக்க நல்லவே நடக்கணும் கடவுளே அப்படின்னு நுழையிறாங்க. நம்ம திருவம் வராங்க. திருக்கண்ணில் கௌதம் படுறாங்க. இந்த ஃபேஸை எங்கேயோ பார்த்தது மாதிரி உறுத்துத. இது யார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நம்ம திரு புழுங்கிட்டு இருக்காங்க. இது யாருன்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம கௌதமுக்கு நம்மளை கண்டுபிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம கவிதா எப்படியாவது இந்த எப்படி திருவை லாஸ் ஆக்கி இந்த தொழிலை முடக்க அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதோட நம்ம ஆப்போசிட் காரங்கிட்ட கம்சனம் வாங்க போகிறோம் அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க. சரி, ஆஃபீஸுக்கு திரு வந்தாச்சு. இங்கே மகா எதுக்கு வரா ஒரு பைய தூக்கிக்கிட்டு அப்படின்னு கவிதாவுக்கு பயங்கர ஷாக்கு. இன்னைக்கு தான் நம்ம திருவை எப்படியாவது தொழிலை முடக்க செய்துக்குள்ள வழியை பார்த்து வச்சுருக்கோம். அதுக்கடையில் இவ வந்தால் திருவுக்கு ஒன்றுனா இவ குதித்து எழுவா. அது எதுவுமே நம்ம திட்டத்தை நடக்காமல் இவ ஆக்கிற போகிறா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் எதுக்காகடி நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிடுறோம். எனக்கு திவ்யாக்கா தான் இந்த ஆஃபீஸில் ஒரு வேலையை போட்டு தரத்துக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னதான். உனக்கெல்லாம் சரியான வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம பாத்ரூம் கக்கூஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமான வேலையை பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி விட்றாங்க. இதை பார்த்த உடனே நம்ம மகா ஏன் இந்த கவிதா இவங்க இப்படி கொண்டு நம்மளை இந்த வேலையில் அனுப்பி விட்டுறாங்க. சரி, இதுவும் வேலை தானே, இதுவும் மக்கள் செய்ய தானே செய்கிறாங்க. சரி, நான் செய்கிறேன் அப்படின்னு அதையும் நம்ம மகா ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் செய்கிறாங்க. நம்ம திவ்யாவுக்கு என் மகா ஆஃபீஸில் எப்படி வேலை செய்யான்னு நம்ம பார்க்கண்டாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இப்போவே மகாவை போய் ஆஃபீஸில் சந்திச்சிடலாம் அப்படின்னு கிளம்பி வராங்க. இங்கே பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்த நம்ம மகாவை பார்த்து அப்படியே பார்க்குறாங்க, கோவப்படுறாங்க. யாரு மகாவை இந்த வேலை பண்ண வச்சது, அவங்கள நான் விட போறதில்ல அப்படின்னு கோந்தளிக்கிறாங்க. அப்பதான் நம்ம கவிதாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவ இங்கேயே மகாவை வாட்ச் பண்ண வந்துட்டாளா, இவளை நம்ம பழிவாங்க தான் நினைச்சு இந்த வேலையை செய்து சொன்னோம். சும்மாவே திவ்யா மகாவுக்கு ஒண்ணுன்னா இந்த திவ்யா டாம் டூம்னு குதிக்குப்பா, இப்ப என்ன பண்ண போறாளோ அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல சித்தி நீங்க தானே இதை கொடுத்தது அப்படின்னு அந்த இடத்துல மொத்த ஆட்களையும் கூட்டு வச்சு கேட்க நேரம் ஒரு கட்டத்துல அரண்டு தான் போகிறாங்க. ஆமாம், நான் தாண்டி கொடுத்தேன், இவளுக்கு இந்த வேலை தான் சரி, இதை தான் செய்ய போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கன்னத்தில் அப்படியே பலார்னு வைக்கிறாங்க. மகா என்னை பொறுத்தவரையில் நானும் அவளும் முன்னாட்டு தான் நான் நினைக்கிறேன். அவளை வேலைக்கு வந்திருக்கா, அது நல்ல வேலையாக கொடுக்க வேண்டியதானே. எதுக்காக இப்படி ஒரு வேலையை கொடுத்து என்ன நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, ஏம்னா என்னை நம்பி வந்தவா அப்படின்னு அந்த இடத்துல பலார்னி கவிதாவுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம கௌதமுக்கு கையை கட்டி போட்டது மாதிரி இருக்கு. இந்த திவ்யா சொந்த சித்தினி கூட பார்க்காம இந்த வேலைக்காரிக்கு ஒண்ணுனா என் பொண்டாட்டிய என் கண்ணு முன்னாடியே அடிக்கா, இவளெல்லாம் விடக்கூடாது. திருவுக்கு வேட்டு வச்சாலே உன் மாப்பிள்ளைக்கு வச்சாலே உனக்கு வச்ச மாதிரி தானே திவ்யா. நான் கூடிய சீக்கிரம் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க தானே திட்டம் போட்டிருக்கிய. அவனுக்கு உயிர் நான் பறிக்கணும்னு நினைச்சேன், அது முடியலை. இப்போ தொழிலை முடக்கி நீ வீட்டோட அவனை இருத்த போறேன், நீ பார்க்க தானடி போற அப்படின்னு அந்த இடத்துல செமையா கங்கணம் கட்டிக்கிட்டே நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா
நம்ம அடி வாங்கின சூத்தோட நம்ம கவிதா நிற்கிறாங்க. அவங்ககிட்ட இந்த பாருங்கள், நீங்கள் செய்கிறது தப்பு சித்தி, அதுக்கு தான் இந்த அடியை அடித்து நீங்கள் இப்போவே என் மகாட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்காட்டா உங்கள் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கோவத்தோட கழுத்தை பிடிச்சி வந்து நெரிக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ மன்னிப்பு கேட்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வேறு வழி இல்லாமல் வந்து மன்னிப்பையும் கேட்டு தொலைச்சிறாங்க. நம்ம கவிதா மகாவை பார்த்து இந்த பாரு, நான் தெரியாமல் உனக்கு இந்த வேலையை வந்து தந்துட்டேன், என்னோட தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நேராக கௌதம்கிட்ட வராங்க. அப்படியே எனக்கு திவ்யாவை அடித்து கொள்ளணும் போல் இருந்து, இதுக்கெல்லாம் அந்த ஒரு வேலைக்காரிக்காக சொந்த சித்தினி பார்க்காம அடித்தவ தானே, இவளுக்கெல்லாம் சமயம் வந்து செக்கு வைக்கணுங்க. எனக்கு அப்படி கோவம் வருது, என் ஆத்திரம் எல்லாம் அவளை கொட்டி தீக்கிறது மாதிரி இருக்குது. அந்த திருவு பார்த்தோம் என்னச்சு, எதுக்காக இப்போ வந்து அடித்த அத்தையா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. இதுதான் இந்த வீட்டில் என்னோட நிலைமையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அடித்து பிடிச்சிக்கிட்டு நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும். இதுவரைக்கும் நம்ம 2 பேரும் தலைமறைவு வாழ்க்கை மாதிரி ஒட்டும் இல்லை உறவு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இனி உள்ள காலத்தில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம 2 பேருமே சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும், அதுக்குள்ளே ஒரு வழியை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்த்து எப்படி திருவையை வந்து அழிக்கணும், திவ்யாவையும் அழிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மகா மனசில் வந்து படுது, இந்த நபர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லினோம். யார் இவர் அப்படின்னு சொன்னா, இவருக்கு ஃபோட்டோ ஏன்னா அந்த அதிகாரி அன்னைக்கு விரைஞ்சி காட்டினார், ஆபத்து லாரியை வச்சு திருவை வந்து ஏற்ற வந்தவர் இவர் தான், இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை வந்து திருகிட்ட வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. இந்த பாருங்கள், இந்த நபரை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா, எனக்கும் எங்கேயோ பார்த்தது மாதிரி தான் இருக்கு மகா, ஆனால் எங்கன்னு தான் தெரியலை அப்படின்னு வந்து திரு சொல்ல நேரம் அந்த அதிகாரிக ஃபோட்டோ வரைஞ்சி தந்தாங்களா, உங்களை லாரி வச்சு கொல்ல வந்தவர் அது இவர் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காட்டி விடு சொல்ல நேரம். ஐயோ ஆமாம், அவள் இதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கான், தொழில் ஏதோ முடக்கிறதுக்கு தான் வந்திருக்கான், இவனை நல்ல வேலை மகா உனக்கு அடையாளம் தெரிஞ்சுட்டு இவனுக்கு சட்டை இப்போவே பிடிச்சி உழுப்புறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து நம்ம மகாவோட சட்டை மகா வந்து திருவுகிட்ட நடந்ததெல்லாம் வந்து இவர் தான் அப்படின்னு வந்து ஞாபகப்படுத்தினதோட நம்ம திரு வந்து கௌதமின் சட்டையை பிடிச்சி உழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன கொல்ல பார்த்துட்டு என் கம்பெனிக்குள்ளே இப்போ நீ வந்திருக்க, நீ யார் சொல்லிடா இங்கே வந்த அப்படின்னு சொன்னா கவிதா ஓடி வராங்க. திரு, இவர் நான் சொன்னேன், நான் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வேலைக்கு எடுத்தேன், அத்தை என்னை கொல்ல பார்த்ததே இவன் தான், அச்சு அசலாக இவனே மாதிரி தானே அந்த ஃபோட்டோ இருந்துச்சு, அந்த அதிகாரி வரைஞ்சி செஞ்சது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. திரு, ஒரே உருவத்தில் எனக்கு தெரிஞ்சு 7 பேர் இருப்பாங்க, அப்படி அதில் ஒரு நபர் தான் இவருன்னு நினைக்கிறேன், ஆனால் நிச்சயமாக இவர் அப்படிப்பட்டவரில், என் ஃப்ரெண்டு இவரை எனக்கு நல்லாவே தெரியும், இவர் வேறு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம திரு அப்படியே அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசித்து விட்றாங்க. இல்லை இவர் தான் அந்த உங்களுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்களே, உங்களுக்கு அடைச்சி வச்சுருக்கேன் அந்த ரவுடியை, நீ அந்த ரவுடியை திறந்து விட்டது இந்த கவிதா தான். அப்படி என்ன கேட்டால் இந்த கவிதாவுக்கும் இந்த நபருக்கும் சம்மந்தம் இருக்குது, அவங்க உங்கள் கொல்ல திட்டம் போட்டது கவிதாவை கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திருவுக்கு புரிய வைக்கிறாங்க நம்ம மகா.